அவரு உண்மையாவே அழகுதான். அதுல ஒண்ணும் அதனாலதான் அவர் ஹீரோவா இருக்காரு. அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்ல. பட் ஏன் குறிப்பிட்டு அந்த பட் நீங்க படத்துல எந்த விதத்திலயுமே அவர் அழகுபடுத்துற ஒரு அடிப்படை முயற்சி கூட இந்த படத்துல எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. ஆமா இல்லையா? ஆமா. யூ டோன்ட் மைண்ட், ஆமா அது கிரே ஹேரா இருக்கட்டும், கொஞ்சம் பக்காவா காமிக்கணும், பிரசன்டபிளா வைக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க முயற்சி கூட பண்ணல. இன்ஃபேக்ட் அப்படி இருக்கும்போது தான் அவர் இன்னும் சிங்கம் மாதிரி இருப்பாரு. அந்த தாடி, அந்த நரமுடியோட அந்த அந்த வயதுக்கான அழகே அதுதானே. ரொம்ப ப்ராப்பரா டை அடிச்சு எண்ணெய் வச்சு தலை நீங்க பர்சனலா கூட இம்ப்ளிமெண்ட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். இது சோம்பேறித்தனம். அப்பெல்லாம் எனக்கும் இவ்வளவுலாம் நினைக்கல. ஆனா ஏன் உங்களுக்கு இப்ப நீங்களே சொல்றீங்கல்ல, அந்த பாடல்ல நிறைய அழகான ஷாட்ஸ் இருந்தது. இஃப் ஐ ஆஸ்க் யூ டு பிக் ஒன் ஷாட் யூ வில் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட். காரணம் என்னன்னா, த்ரூ அவுட் தட் சாங் அந்த பாட்டோட அழகியல் வந்து பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அந்த இடமோ அந்த ஒரு சீனிக் பியூட்டி அதெல்லாம் கிடையாது. அவர் தான், ராம் தான். காரணம் என்னன்னா, அவருடைய அந்த அகத்தின் அழகுன்னு சொல்லுவோம்ல, அது வெளிப்பட்டுட்டே இருக்கும். அவர் இத்தனைக்கும் ஒன்றும் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டுலாம் ஒன்றும் இல்லை. அவரு ரொம்ப அமைதியா தனக்குள்ள ஏதோ ஒரு நினைவை வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காரு. அது ஏன் அவ்வளோ கனெக்ட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னா, இட் ரிஃப்ளெக்ட்ஸ் யூ.